ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப ஊற்றலை, கறி மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ரெஷர் பண்ணும்போது தண்ணி வெளில வந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு மட்டன் வெந்துடும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூட மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ராஸ்மல் போய் நமக்கு நல்லா மசாலா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் ராஸ்மல் போகிற வரையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தண்ணி ஆட் பண்ணணும்ல, நான் கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை, கறி வேக வச்ச தண்ணி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும் மட்டன் குழம்பு. இது கூட அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ராஸ்மல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இது கூட வேக வச்சுருந்தேன் மட்டன் ஆட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.